ஒரு ஆர்என்டி இல்லாம அது இஷ்டத்துக்கு பேசினு பாடி ஷேமிங் பண்ணினு அப்படி பண்ணிட்டு இருந்தா ஒரு ப்ரூஃப் இல்ல ஒன்றும் இல்லை இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டுருந்தா. ஆக்சுவலாக நான் என்ன நினைக்கிறேன்னா ஒப்பீனியன் சொல்கிறது அவர் இஷ்டம் தான். அவர் வந்து கரெக்டாக தான் பேசியிருந்தார். என்னை பொறுத்தவரை இர்ஃபான் வியூ எடிட் பண்ணது பச்சையாக தெரிஞ்சிருந்து. ஸோ அதை கரெக்டாக தான் அவர் சொன்னார். அவர் எதுக்கு அரெஸ்ட் பண்ணணும்னு எனக்கு இன்னும் தெரியல. இதுக்கு இர்ஃபானை வந்து உள்ள வந்து மிங்கிள் பண்ணுறாங்க. ஆனால் இது வந்து அந்த உமன்ஸ் அந்த ப்ராப்ளத்துக்காக நடந்தது தான். டைலர் அக்கா அந்த பிரச்சனையாக நடந்தது தான். பட் ஆனால் பின்னாடி ஏதோ பெரிய பேக்ரவுண்ட் இருக்குன்றது மட்டும் தெரியும். ஏன்னா டைலர் அக்கா அவங்க அப்பா வந்து அதான் ரோஸ் பண்ணுறாங்களே ப்ரோ, அவங்க மற்றவங்கள பற்றி கமெண்ட் பண்ணுறாங்களே, பார்க்குறோமா லைக் பண்ணுறோமா அதோட போயிடணும். அவங்கள பற்றி எதுக்கு அதுவும் லேடிஸை வந்து கமெண்ட் பண்ணுறது தப்பு தான் என்னை பொறுத்த வரைக்கும். ரெண்டு பேருமே தப்பாக தான் ஒரு பேசினாங்க. அவரை தாக்குறது இவரை தாக்குறது மாற்றி மாற்றி தப்பாக தான் பேசுனாங்க. ஏன் இதுக்கு ஏன் தற்கொலை முயற்சி பண்ணணும்? எவ்வளோ பிரச்சனைங்க இருக்குது லைஃப்பில். இதுக்கெல்லாம் தற்கொலை பண்ணுறது எனக்கு தெரிஞ்சால் அது ஃபேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். சும்மா பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவங்க பாப்புலாரிட்டிக்கு தான் பண்ணுறாங்க. பட் இன்னும் சீப் வேயாக பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. தேவையில்லாத கண்டென்ட் பேசிக்கிட்டு அவங்க ஏதாவது இன்ஃப்ளூயன்சர்ஸா இல்லைனா ஒரு நல்ல விஷயமா பேசலாம். அவரோட வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கேன். எல்லாரையுமே கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி தான் பேசுகிறாரு. ஃபேக் இன்ஃபர்மேஷன்ஸ் ஸ்ப்ரெட் பண்ண வேணாம். இர்ஃபானோட வீடியோவும் பார்த்தேன் அவர் பேசினதையும். ஸோ அவர் சைட்லேருந்து ஒரு கண்டென்ட்டுக்காக எதை வேணாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க லைஃப்பை ஸ்பாயில் பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் அவர் அரெஸ்ட் பண்ணது கரெக்டு தான் என்னோட ஒப்பீனியனில். ஏன்னா மற்றவங்கள ரோஸ் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ ஒரு ஃபண்டுக்கு பண்ணுற விஷயம் இல்லை. இது அவரு ஆல்ரெடி ஒரு பெரிய சேனல் வச்சிருக்காரு. ஸோ அவரோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க ஃபேமிலி அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ இதை அவாய்ட் பண்ணலாம். கரெக்டு தான் ப்ரோ. ஒரு ஆர்என்டி இல்லாமல் அது இஷ்டத்துக்கு பேசினு பாடி ஷேமிங் பண்ணினு அப்படி பண்ணிட்டு இருந்தா ஒரு ப்ரூஃப் இல்லை ஒன்றும் இல்லை இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டுருந்தா அரெஸ்ட் பண்ணி தான் அவனை என்ன பண்ணுறேன். எல்லை மீறி போயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா யூடியூபர்ஸ்? தெரில எனக்கு இந்த இஷ்யூ மட்டும் நான் பார்த்துனே இருந்தேன். அதனால இது மட்டும் தெரியும். பாடி ஷேமிங் பண்ணுறதுலாம் தப்பு தானே. ரொம்ப கவர்ச்சியாக பேசலாம் தப்பு தானே. அப்போ தப்பு தான். அவர் தப்புன்றதுனால தானே சூசைட் வரைக்கும் போய்கிறாரு. அவருக்கே தெரியுது அது தப்புன்னு. கரெக்டாக ப்ரோ. நம்ம பார்க்குற வரைக்கும் எதுவுமே தெரில ப்ரோ. ஆனால் இவர் வீடியோ பார்த்தா ரொம்ப அப்யூஸ். ஃபர்ஸ்ட்லேருந்தே அப்போ தான் போட்டிருக்காரு. பப்ஜி மதன்லேருந்தே இப்போ வரைக்குமே அந்த இதுதான் போயிட்டு இருக்கு. இந்த இஷ்யூ நமக்கு தெரியாது. அது எடிட் பண்ணா நீ ஒரு காட்டுறாரு. ஒன்று பேசிட்டு இருக்காங்க. எதுக்கு அதெல்லாம் நம்பினு? ஆக்சுவலாக நான் என்ன நினைக்கிறேன்னா ஒப்பீனியன் சொல்கிறது அவர் இஷ்டம் தான். அவர் வந்து கரெக்டாக தான் பேசியிருந்தார். என்னை பொறுத்தவரை இர்ஃபான் வியூ எடிட் பண்ணது பச்சையாக தெரிஞ்சிருந்து. ஸோ அதை கரெக்டாக தான் அவர் சொன்னார். அவர் எதுக்கு அரெஸ்ட் பண்ணணும்னு எனக்கு இன்னும் தெரியல. மிஸ்இன்ஃபர்மேஷனுக்காக அரெஸ்ட் பண்ணணும்னா அப்போ இர்ஃபான் வியூ தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஏன்னா அவர் எடிட் பண்ணியிருக்காரு. அந்த இது எஃப்ஐஆர்ல கிளியராக சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாரு அவர். ஸோ தெரியல. ஆனால் என்னை பொறுத்தவரையும் அரெஸ்ட் பண்ண தப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம் தான். ஏன்னு கேட்டால் தேவையில்லாத நிறைய சர்ச்சைகள் பேசுகிறது, அப்புறம் மற்ற யூடியூபர்ஸை மார்க் பண்ணுறது அதெல்லாம் தப்பு. ரெண்டாவது மற்ற யூடியூபர்ஸும் நிறைய பேர் மற்றவங்கள மார்க் பண்ணுறாங்க. பட் அது அவங்களோட ப்ரைவேட் ஸ்டஃப்பு. இப்போ இவர் வந்து அதை எடுத்து ஒரு கண்டென்ட்டாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறது வந்து இப்போ ரீசெண்டாக மதன் பப்ஜி மதன் அந்த அண்ணன் அப்புறம் இன்னும் நிறைய பேர் பேசியிருந்தாங்க. மதன் எனக்கு பர்சனலாக பிடிக்கும். அதனால் சொல்கிறேன். அவங்களுக்கு வந்து அவரோட பர்சனல் ஸ்டஃப்பு, அவர் லைஃபுக்கு என்ன வேணுமோ லைக் என்ன பண்ணணும் அவருக்கு சரின்னு தோணுது அவர் அதை பண்ணார். அது அவரோட தனிப்பட்ட இது. அதை பிடிச்சி இவர் மார்க் பண்ணுறேன், மற்ற யூடியூபர்ஸை மார்க் பண்ணுறது தப்பு. ஸோ நல்ல விஷயம் தான். பர்சனலி ஹி குட் ஹவ் எக்ஸ்பிளைன்ட் இட் இன் அ மோர் ப்ராப்ரியேட் வே. அவர் எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப செக்ஸிஸ்டாக இல்லாமல் ஐம் நாட் சேயிங் வாட் ஹீ செட் இஸ் ராங். மேபி இன் அ வே இட் கேன் பி கரெக்ட். பட் அவர் எக்ஸ்பிளைன் பண்ண வே வந்து ரொம்ப தப்பாக போயிருக்கலாம். அண்ட் யூடியூபர்ஸ் நல்லா இன்ஃப்ளூயன்ஸராக சர்டன் டைம்ஸ் அவங்க ரொம்ப டாபிக் பேசிக்கிறாங்க. பர்சனலி ஐ எம் நாட் வித் எனி ஆஃப் தெம். இதை பற்றி எனக்கு பெருசாக தெரியாதனால ஐ டோன்ட் வாண்ட் டு ஜட்ஜ் எனிஒன். ஃப்ரம் வாட் ஐ சீன் த வே ஹீ எக்ஸ்பிளைன்ட் இஸ் ராங் ஒன்லி. ஹி குட் ஹவ் எக்ஸ்பிளைன்ட் இட் இன் அ மோர் ப்ராப்ரியேட் வே. பிகாஸ் we are getting influenced as an young generation. I am feeling like more influenced by it. I might get badly influenced. So yeah. இல்லை ப்ரோ, நான் அந்த ஏ2 வீடியோ பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த கான்சியஸ் இது வந்து கொஞ்சம் பெருசான மாதிரி இருக்குது. இதுக்கு இர்ஃபானை வந்து உள்ளே வந்து மிங்கிள் பண்ணுறாங்க. ஆனால் இது வந்து அந்த உமன்ஸ் அந்த ப்ராப்ளத்துக்காக நடந்தது தான். டைலர் அக்கா அந்த பிரச்சனையாக நடந்தது தான். பட் ஆனால் பின்னாடி ஏதோ பெரிய பேக்ரவுண்ட் இருக்குன்றது மட்டும் தெரியும். ஏன்னா டைலர் அக்கா அவங்க அப்பா வந்து ஒரு கவுன்சிலர்ன்றதுனால மேபி அந்த இன்ஃப்ளூயன்ஸால் நடந்திருக்கலாம், இல்லை இர்ஃபானோட ப்ரெஷரால் நடந்திருக்கலாம். ஆனால் அதுக்காக அவர் நல்லவர்னு சொல்ல முடியாது பிரியாணி மேனை. ஓகேங்களா? அதனால் அவர் மேலே தப்பு இருக்கணும் போது அதுக்கு அனுபவிச்சு தான் ஆகணும். இல்லை அது வந்து அந்த கண்டென்ட் ட்ரெண்ட் ஆகணுன்றதுக்காக அது பண்ணியிருப்பாரு. ஸோ அதே மாதிரி நம்ம அடுத்தடுத்து ஆளில் பண்ணணும் அப்படின்றதுக்காக வேணா அடுத்தடுத்து சூஸ் பண்ணுன்றதுக்காக டைலர் அக்காவை சூஸ் பண்ணியிருப்பாரு. மேபி அடுத்து ஏ2 வீடியோ பார்த்துட்டு ஏ2 வீடியோ போட்டிருப்பாரு. ஆனால் அதுக்காக பிரியாணி மேலே சப்போர்ட் பண்ண முடியாது. அவர் பண்ண தப்பு தான். அதனால தப்பு தான். போட்டுறதையும் கரெக்ட் தானா. என்னன்னா அவன் பிரியாணி மேன் வந்து இப்போன்னு இல்லை 5 வருஷம் முன்னாடியே இல்லை இப்படியே பண்ணிருக்காரு. கான்ட்ரவர்சி தான் பண்ணுவார். வேறு சேனலில் போய் அவர் போய் ரோஸ் பண்ணுவார், ஒம்புழுப்பார், திருங்க ஒம்புழுப்பார், சிம்பத்தி கிரியேட் பண்ணிடுவார். நான் 2020 மதன் கூட பண்ணார். மதன் ஜெயிலுக்கு போய்ட்டு ஓகே அது பிரச்சனை. அதுக்கப்புறம் வந்து ஜேகே கூட ஜேசன் சாமல் கூட அப்படியே நிறைய பிரச்சனை அவங்க கூட. அதுக்கு முன்னாடி வந்து பிளாக் சினிமா சேனல் வச்சிருந்தார் 2018 டைமில். அப்போ வந்து 1 kg பிரியாணி சேனல் அவனுக்குள்ளே சண்டை போட்டு வெளியே வந்துட்டாங்க. இப்போ அவர் வந்து இப்போ ரீசெண்டாக சூசைட் பண்ணுற மாதிரி போட்டிருந்தாரு. அதான் எங்களை ஃபஸ்ட் புதுசாக அவங்களுக்கு வந்து புதுசாக பார்க்குறவங்களும் இப்படி இருக்கும். என்னடா சூசைட் பண்ணுறேன் பாவம்னு சிம்பத்தியாக இருக்கும்.
ஆனால் பழைய தெரியும் அவர் சிம்படி பண்ணுறாரு. ஏன்னா ஏற்கனவே ஒரு வாட்டி வந்து 2 வருஷம் முன்னாடி அவர் சேனலுக்கு வீடியோஸ் அவரே ப்ரைவேட்டில் போட்டு ப்ரொஃபைல் வச்சு மாற்றி வச்சு ஹேக் மாட்டாங்க அப்படின்னு போய் சொல்லுவார். இதே அவர் வேலை, வேறு நம்ம கண்டுக்காம மட்டும் அவர் பேசாமல் இருந்துருவார். அரெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா கரெக்டுன்னு தான் எனக்கு படுது ப்ரோ. ஏன்னா அவங்க வந்து அவங்க தொழிலை தான் காட்டுறாங்க, டெய்லரிங்கை வந்து நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இந்த மாதிரி இப்போ சோஃபா பாய்னு ஒரு பையன் இருந்தான், அவனும் அவங்க அப்பாவுக்கு உதவி செஞ்சுன்னு இருந்தான். அந்த மாதிரி இவங்களும் பண்ணுறாங்க. அவங்கள வந்து தப்பாக கமெண்ட் பண்ணது என்னை பொறுத்த வரைக்கும் தப்பாக தான் எனக்கு தோணுது. அதான் ரோஸ் பண்ணுறாங்களே ப்ரோ, அவங்க மற்றவங்கள பற்றி கமெண்ட் பண்ணுறாங்களே, பார்க்குறோமா லைக் பண்ணுறோமா அதோட போயிடணும். அவங்கள பற்றி எதுக்கு, அதுவும் லேடிஸை வந்து கமெண்ட் பண்ணுறது தப்பு தான் என்னை பொறுத்த வரைக்கும். ப்ரோ அவர் அரெஸ்ட் பண்ணலாம் ப்ரோ, அது கரெக்டு தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியாவில் சூசைட் பண்ணுற மாதிரி வீடியோ போட்டு அது நிறைய பேர் பார்ப்பாங்க, அவங்களுக்கு அது கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி அவர் பண்ணுறது தப்பு தான். அதனால் அரெஸ்ட் பண்ணலாம், தப்பு இல்லை. அவர் ஃபேக்காக தான் ப்ரோ நிறைய பண்ணார், அதனால் மற்றவங்களை தாழ்த்தி அவர் ஃபேம் பண்ணணும்னு பண்ணார். ஆனால் அவர் பண்ண ரெண்டு பேருமே தப்பாக தான் அவர் பேசினாங்க. இவர் அவரை தாக்குறது, அவர் இவரை தாக்குறது மாற்றி மாற்றி தப்பாக தான் பேசுனாங்க. ஆனால் இவர் அதுக்கும் தாண்டி சூசைட் பண்ணுற அளவுக்கு வீடியோ போடுறதுனால தான் இவர் ரொம்ப இதுவாகிட்டார். எப்படி சொல்கிறது, அவர் வந்து நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அது அந்த டாப்பிக்கை பொறுத்து வந்து அவங்க வந்து இன்னும் தெளிவாக பார்க்கணும்னு நினைக்கிறேன். அது வந்து டக்குன்னு அரெஸ்ட் பண்ணுறத விட ஃபஸ்ட்டு வந்து அது என்ன ப்ராப்ளமு அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை அரெஸ்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு பண்ணால் நல்லாயிருக்கும். ஃபேக் அலிகேஷன் வந்து ஃபஸ்ட்டு கரெக்டாக ஒரிஜினலா அப்படின்னு பார்த்துட்டு மேபி கோர்ட் அந்த மாதிரி கூட போனால் வந்து கரெக்டான இது கிடைக்கும். நம்ம சொல்கிறது வந்து ஒப்பீனியன், அவ்வளோதான். யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலான் இருக்கு இப்போ. ஸோ அதனால அவங்கக்குள்ள பர்சனலாக என்ன இஷ்யூலாம் தெரில. பட் ஆனால் இதுமாரி பேசியிருக்க வேணாம். இர்ஃபான் வந்து ரொம்ப நான் 2 பேர் வீடியோவுமே பார்ப்பேன். பட் அவர் வந்து கிளியராக ரொம்ப கோவப்படாமல் ஒருத்தர் லைஃபை ஸ்பாயில் பண்ணுற மாரிலாம் அவர் பேசல. அவர் சொன்னதுக்கு கிளியராக எல்லா எக்ஸாம்பிள்ஸும் காட்டிட்டாரு. மேப், லொக்கேஷன் காட்டினது எல்லாமே ப்ரூஃப்லாம் வச்சிருக்காரு. அவர் சைட்லேருந்து அவர் கரெக்டாக தான் பேசுகிற மாதிரி இருக்குது. இவர் சும்மா நியூஸில் கண்ட நியூஸஸ் பார்த்துட்டு இவர் பேசுகிற மாதிரி இருக்குது. ஸோ கண்டென்ட் காசுக்காக அவங்க பாட்டு இது டிஆர்பின்ற அந்த இது ஏற்றுறதுக்காக ஃபாலோவர்ஸ் எல்லாம் ஏற்றுறதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க மாதிரி தோணுது. என்னமோ டெய்லர் அக்கானத்தவங்க இருக்காங்களா ப்ரோ, அவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு அவர் சொன்னார். அது ஏடிடின்னு ஒரு சேனல், ஏடிடின்னு ஒருத்தருக்காங்களா ப்ரோ, நம்மால் உள்ள வந்து ஃபுல்லாக ஒரு குறும்படம் மாதிரி போட்டு காட்டார் எல்லாத்தையும் தெளிவாக. அப்புறம் அது சொன்னதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சிச்சு. ஒரு சும்மா எதுவுமே ரிசர்ச்சே பண்ணாமல் சொல்ல தெரிஞ்சிச்சு. தெரிஞ்சதுக்கப்புறம் சூசைட் அட்டம் நம்ப போகிறது கிடையாது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. மேபி இந்த மாதிரி சூசைட் அட்டம் பண்ணி கொஞ்சம் சிம்பத்தி கிரியேட் பண்ணலான்னு பண்ணார். அது வேலைக்கு ஆகல. அவ்வளோதான். நான் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தேனே, எல்லாமே புட்டு வச்சிருக்காரு. சாதா சர்டிஃபிகேட் போய் கவர்மெண்ட் சீல் வேணுன்றாரு ப்ரோ. என்ன ப்ரோ இது, குழந்தை கூட தெரியும் ப்ரோ போகிற இது கூட. அது வேணா கரெக்டாக இருக்கும். அது அந்த இஷ்யூவில் வேணா கரெக்டாக இருக்கும். இர்ஃபான் வியூ மேட்டரில் டெய்லர் அக்கா இஷ்யூனா அது கரெக்ட். ஏன்னா வந்து அவர் வந்து ஜிஎஸ்டி அது ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் அது டேக்ஸ் இன்வாய்ஸ்ன்னு தெரியாமல் அவர் பேசிட்டு இருந்திருக்காரு. அவருக்கு வந்து அது வந்து பேமெண்ட் ரிசீவ் போல, டேக்ஸ் இன்வாய்ஸ் இல்லை. அது தெரியாமல் கரெக்டு தான், அவர் தப்பாக இது பண்ணியிருந்தாரு. அதை பார்த்துட்டு நிறைய பேர் அவங்க இதில் ஃபீல்டில் போய் திட்டின்னு இருந்திருக்காங்க. இப்போ நம்ம பொண்ணுங்க விஷயத்தில் நான் பர்சனலாக அதை பேச விரும்பல, அது வேற கதை. இர்ஃபான் பேசினது வந்துட்டு அது எனக்கு பர்சனலாக கொஞ்சம் ஹர்ட்டிங்காக தான் இருந்தது. ஏன்னா எனக்கு இர்ஃபானும் பிடிக்கும், நல்ல யூடியூபர். அவர் நிறைய விஷயம் பண்ணுறாரு, ஒரு பக்கம் நல்ல கண்டென்ட்ஸ் போடுறாரு. தவிர்த்துருக்கலாம், பண்ணதுக்கு இப்போ அனுபவிச்சிட்டாரு. ஆக்சுவலாக நான் ஒரு சைக்காலஜி ஸ்டூடெண்ட் தான். ஸோ எனக்கு கேட்கும் போது தே ஷுட் ஹாவ் அ பவுண்ட்ரி. பிகாஸ் ரியாலிட்டிக்கும் பின்னாடி ஸ்க்ரீனுக்கு பின்னாடியும் ஒரு லைஃப் இருக்குது. தே ஆல்சோ ஹேவ் அ லைஃப். நாங்களும் ஒரு லைஃப் வச்சுருக்கோம். ஸோ பிளண்டாக நான் அவங்கள ஜட்ஜ் பண்ண முடியாது. அந்த வீடியோக்காக அவங்க பண்ணுற கண்டென்ட்டுக்காக நான் அவங்கள ஜட்ஜும் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் வீடியோக்காக அவங்களும் அதை பண்ணக்கூடாது. இவ்வளோதான் என்னோட ஒப்பீனியன். தேர்ஸ் எ லிமிட். ரியாலிட்டி ஒரு லைன் அவங்க இருந்துச்சுன்னா இட் குட் ஹவ் பீன் டேக்கன் இன் அ டிஃப்ரெண்ட் ரூட். இப்போ ரீசெண்ட் டைம்ல இந்த யூடியூபர்ஸ்லாம் அடிச்சுக்கிறது எப்படி இருக்கு? ஃபன்னா இருக்கா இல்ல நிறைய விஷயங்கள் இருக்கு? ஆனஸ்டா சொன்னா நமக்கு ஃபன்னு தான். அது அவங்க கான்ட்ரோவர்ஷியலா ரொம்ப அதான் ப்ரோ சீப்பா போகிறது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் ட்ரெண்டிங்காக வியூஸ்க்காக பண்றாங்கன்னு தோணுதா இல்ல அவங்க பாப்புலாரிட்டிக்காக பண்றாங்கன்னு தோணுதா? பாப்புலாரிட்டி தான் லைட்டா தோணுது. பிகாஸ் வியூ போகுதுல்ல. இப்போ கூட நீங்க வந்து இன்டர்வியூ எடுக்கிறீங்கன்னா அவங்க அவ்வளோ இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் அவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்றதுக்காக தான் தகவல் வச்சே பண்ணார். அப்படின்லாம் அவர் பண்ணவே மாட்டார். அதனால எல்லாமே ஃபேக் தான். அவர் என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாருக்காகவும் பண்ணுறாங்க. அந்த டைலர் அக்கா வீடியோஸ்லேயே போட்டிருப்பாங்க, கவர்மெண்ட்லேயே இதெல்லாம் பண்ணுறாங்க. அப்போ வந்து ஃப்ரீயாகவே பண்ணியிருக்கலாமே. எல்லாருமே யூடியூப்பில் வீடியோ போடுறாங்க. அப்போ யூரியா யூடியூப்பில் வீடியோ போடணும், போடாமலே இருந்திருக்கலாம்ல. இவர் சம்பாதிக்கணுன்றதுக்காக இவர் யூடியூப்பில் வீடியோ போடுறாங்க, அவங்க சம்பாதிக்கணுன்றதுக்காக அவங்க போடுறாங்க. எல்லாம் ஒரு பிஸ்னஸ் தான். அது கூட அவருக்கு தெரியல. அது மட்டும் அவர் பண்ணது எதுவுமே லாஜிக்கே இல்லை. அது மட்டும் நம்ம சோல்ஜர்ஸ் தான் எப்படி சப்போர்ட் பண்ணணும். ஆமாம், ரொம்ப ப்ரோ. அதை ஆரம்பித்து விட்டதுனா தமிழ் தம்சிங் ஞாபகம் இல்லை. அது அவருக்கும் அந்த ஏடிடிக்கு ஆரம்பித்தது தான் இப்போ இவ்வளோ பெருசாக வந்து நிற்கிது. அது அந்த பிஸ்னஸ் பண்ணுறது வந்து ஸ்கேம்னு சொன்னார். ஆனால் ஸ்கேம்ல ப்ரூவ் பண்ணால் அது பிரச்சனை இல்லை. வேறு வந்து அவங்க அம்மா வந்து ஒரு வீடியோ வச்சுருக்காங்க. அவங்க அம்மா வந்து இதை பூமராக பேசுகிறாங்க. ஆனால் பொண்ணு இப்படி இருக்குது, அதுதான் கொஞ்சம் என்னன்னு தெரியல. ஆனால் பிஸ்னஸ் பண்ணுற வரைக்கும் கரெக்ட், அது பிரச்சனை இல்லை. ஆமாம், அரெஸ்ட் பண்ண ஃபேக் அலிகேஷன். ஆனால் இஃபான் மீடியா என்னை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. இஃபான் ப்ரூஃப் காமிக்கல. இஃபான் சைலண்ட் இருக்காரு.
இது பண்ணாரு. ஆனால் டைலர் இது வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. இல்லை ப்ரோ, யூடியூப் மாதிரி கம்யூனிட்டி நல்லா இருந்துச்சு ப்ரோ, பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ போனால் சிம் சண்டை ஒரே இதாக இருக்குது. நம்மளே டிப்ரெஷனில் இருக்கோம். யூடியூப் இது கொஞ்சம் டிப்ரெஷன் ஆகுது. அதான் வேணாம், நல்லா இல்லை இப்போ இருக்கிறது யூடியூப். ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க ப்ரோ. இவர் மட்டும் இல்லை, இர்ஃபானும் அவரை பற்றி கமெண்ட் பண்ணுறாரு. எது உண்மைன்றது நமக்கு வெளியே வந்து பார்க்கும்போது தெரியல. ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க. அதுதான் ஏன் தற்கொலை முயற்சி பண்ணணும்? எவ்வளோ பிரச்சனைங்க இருக்குது லைஃப்பில். இதுக்கெல்லாம் தற்கொலை பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு அது ஃபேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். சும்மா பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். சீரியஸ் அப்படி பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இதுக்காக யாரும் தற்கொலைலாம் பண்ணிக்க மாட்டாங்களே, எல்லாருமே கிடையாது. ஒரு சிலர் எல்லை மீறி போகிறாங்க. இப்போ அந்த தம்ப்நெயில்ஸ்ன்னு பார்க்குற உள்ளே போனால் வீடியோ பார்த்தா வேற ஒன்று இருக்குது. தம்ப்நெயில்ஸில் வந்து தப்பாக போட்டிருக்காங்க நிறைய பேர். நானே அதுக்குள்ளே பார்த்துட்டு என்னடான்னு போகும்போது வேற ஒரு நியூஸாக இருக்காது. ஒரு சிலர் அப்படி இருக்காங்க, ஆனால் எல்லாருமே அப்படி கிடையாது. இல்லை, அவங்க அப்படிலாம் போடல. அவங்களோட கோர்ஸ் அந்த மாதிரி அவங்களே அது நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அது ஃபிட் செக் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு அது நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க போட்டாங்க. அவங்களும் தப்பான மீனிங்கில் எதுவுமே போடல. நிறைய பேர் தப்பாகவும் பார்க்கல. அவர் தான் அது தப்பாக பார்த்து அந்த மாதிரி பண்ணி வச்சார். அவங்களோட பிஸ்னஸ் அது கரெக்டாக. ஆமாம், அவங்க பிஸ்னஸ் அதை கரெக்டாக பண்ணாங்க. அவங்க ட்ரெண்டிங்கில் இருக்கனால அவங்கள தப்பாக பேசி இவர் கொஞ்சம் ஃபேம் அதிகமாகனால இவர் அதுக்காக பேசினார். யூடியூபர்ஸ் பண்ணுறதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எல்லை மீறி போயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அசிங்கமாக இருக்குது ப்ரோ. சரி, ஏதோ கேவலமாக பண்ணிருக்கானுங்க. அப்படி தான் தோணுது. ரைட்டு தான் ப்ரோ. அது எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. கொஞ்சம் தப்பு தான். ஆனால் வந்து அதை கரெக்டாக வந்து விசாரணை பண்ணாதான் நமக்கு கொஞ்சம் ஃபன்னியாக இருக்குண்ணா. சில கண்டென்ட்லாம் அவங்க பண்ணும் போது ரோஸ்ட் பண்ணுறதை விட அவங்க ஃபஸ்ட்டு சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கான்ட்ரவர்சிக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் அதை பார்த்ததுக்கப்புறம் சரி ஓகே சண்டை போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. அது ஒரு அப்படி பார்த்தீங்கன்னா ஜிபி முத்து கூட அந்த மாதிரி பண்ணாருண்ணா. அது ஃபஸ்ட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் வந்து சில பேர் அந்த மாதிரி பண்ணுறதுனா தற்கொலை பண்ணுவாங்க. ஆனால் இவர் நிறைய பேர் ரோஸ்ட் பண்ணியிருக்காரு. தைரியமான மனசு, அதெல்லாம் தற்கொலைலாம் பண்ண மாட்டார். வியூஸ்க்காக எதுக்கு நான் சாவ போகிறாங்க? அதனால் வாய்ப்பில்லை. மேபி இருக்கலாம் ப்ரோ. யாரையுமே நம்ம ரோஸ்ட் பண்ண வேணாம். அவங்கவுங்க கண்டென்ட் கிரியேஷன் அவங்களுக்கு எதாவது க்ரியேட்டிவாக இருக்கோ அதை பண்ணால் ஓகே. ஒருத்தவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணி தான் வீடியோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதுதான் என்னோட ஒப்பீனியனில் கரெக்டு தான். யாரையும் ஒருத்தவங்களை கேலிப்படுத்தியோ அவங்கள கேவலப்படுத்தியோ பேசி நம்ம வீடியோ போட்டு நம்ம சம்பாரிச்சு ஒன்றும் பண்ண போகிறது. ஸோ அதுதான் அவங்களோட பர்சனல் லைஃப்குள்ளே போகாமல் ஒரு கண்டென்ட்டோடு இருந்தால் பரவாயில்ல. மற்றவங்கள லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுற மாரி எந்த கண்டென்ட்டும் க்ரியேட் பண்ண வேணாம்னா வேற ஒன்று. அதான் ப்ரோ சொல்லிட்டாங்க, வியூஸ்க்காக தான் பண்ணுறாங்க. அதுவும் பிரியாணி மேன் ரொம்ப ஒரு ப்ரோ இர்ஃபான் அவ்வளோ பெரிய யூடியூபர் மேலே தேவையில்லாத அலிகேஷன்ஸ்லாம் வச்சார் அவர். எல்லா சாதாரணமான ஒரு யூடியூபர்ஸ் தான். பட் அலிகேஷன்ன்றது வந்து பெருசு. அது இட்டன்லாம் பெருசு ப்ரோ. அதெல்லாம் அது வந்து ப்ரூஃப் இல்லாமல் பேசக்கூடாது. எப்படி இர்ஃபான் கிட்ட ப்ரூஃப் இல்லாமலாம் அவ்வளோ யூடியூபர் ப்ரூஃப் இல்லாமலாம் இருப்பார். அவர் ஏன் சொல்லணும், வெளியே சொல்லணும் அப்படின்ட்டு இவங்களுக்குலாம் நான் ப்ரூவ் பண்ணோம். நான் ப்ரூவ் பண்ணுறது ப்ரூவ் பண்ணிட்டேன். மற்றவங்களுக்காக ப்ரூவ் பண்ணோம், அவர் ப்ரூவ் பண்ணல. அதை பெரிய இதுவாக வச்சு இந்த பண்ணி கரடி அதெல்லாம் ரொம்ப தப்பு ப்ரோ. அதனால மீன் பண்ணி கூட பேசினார். இதில் இந்த ப்ரோ நல்லா தானே ப்ரோ இருக்குது. அவருன்னு அவ்வளோ பிறந்தது ஐஃபையாக வளர்ந்தார் அவர். அது க்ளவுஸ் போட்டு சாப்பிடலன்னா அவர் குத்தம் ஓடு ப்ரோ. இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு ஒரு வீடியோ போடுவார். வந்தோடனே திரும்பி பார்த்துட்டு பாண்டி பஸ்ஸில் பேச ரோஸ்ட் எனக்கு போட்டெல்லாம் போடுவார். காசுக்காக பண்ணுறாங்க ப்ரோ. ஓப்பனாக சொல்ல போனால் வேறு ஒன்றுமே இல்லை ப்ரோ. ஏதோ ஒன்று போட்டால் எதை வச்சு இப்போ ட்ரெண்டாக போதோ அதை வச்சு போட்டால் காசு வரும்னு பார்க்குறாங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. இதுதான் போயின்னு இருக்கு எல்லா யூடியூப் ஸ்கூல்லையுமே. நேற்று பாருங்க, அவர் ஆரம்பிச்சாரு, இர்ஃபான் ஒரு வீடியோ போட்டார் பதிலுக்கு. அப்புறம் A2D வந்தார் உள்ள சம்மந்தமே இல்லாமல். இப்போ மதன் கௌரி ஒரு வீடியோ போட்டுக்கிறாப்புல. காசுக்கு போட்டுனே இருக்காங்க தான் அவங்க இஷ்டத்துக்கு. அவ்வளோதான். வேறு அது கோர்ஸ் வந்து அவங்க இஷ்டம் ப்ரோ. எனக்கு பொறுத்த வரையும் கோர்ஸ் அவங்க என்ன எவ்வளோ ப்ரைஸுக்கு வேணால் விற்கலாம், என்ன வேணால் விற்கலாம். அது வாங்குறவங்க பொறுத்து இருக்காது. ஆனால் வந்து ஒரு டெய்லரிங் கிளாஸ் சொல்லி கொடுக்குறப்போ இப்போ மற்றவங்களுக்கு என்ன இதாயிடும், மற்ற டெய்லர் சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிற யாராச்சும் இருந்தாலும் அவங்க செக்ஷுவலைஸ் பண்ணி தான் பண்ணணும்னு ஒரு இதுக்கு ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஷோயிங் தம் ஒரு மேனிக்யூன் வச்சு சொன்னால் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கலாம். ஆமாம், அலிகேஷன் இருக்கிற அளவுக்கு இல்லை. அவங்க சொல்லிட்டு கூட போயிருக்கலாம். ரொம்ப அப்யூஸ் பண்ண மாதிரி பேசினதும் ஒரு தப்பு தான் பிரியாணி மேன். A2D நானும் டெய்லர் அக்கமல் தான் தப்புன்னு நினச்சிட்டு இருந்தேன். லைக் அவங்க சொல்கிற ஆனால் A2D எக்ஸ்பிளைன் பண்ண அப்புறம் தான் எனக்கே தெரிய வந்தது. பொதுவாக கேட்குறீங்களா இல்லை ஒரு பர்டிகுலராக? எல்லை மீறினா இப்போ வந்து யூடியூப் சோஷியல் மீடியா ரொம்ப எல்லார் கையிலையும் ஈஸியாக இருக்குது. ஸோ அது அவங்களுக்கு அது பர்சனல் லிமிட்டாக இருந்தாலும் பார்க்குறவங்களுக்கு எது லிமிட்லெஸ்ஸாக சில பேர் பார்ப்பாங்க. ஸோ பேடாக அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. பர்சனலாக அவங்களுக்கு எல்லை மீறி இல்லை. ஸோ மிச்சவங்களுக்கு நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து. அது மட்டும் பர்டிகுலராக வச்சு பண்ணால் அது ரைட்டுன்னு என்னால் சொல்ல முடியல. பட் ஓவராலாக அவர் இது வரைக்கும் பண்ணதை வச்சு சொல்கிறேன். இப்போ ஜெயில் போட்டதுக்கு நல்ல விஷயம், அரெஸ்ட் பண்ணால் நல்லது. அவங்க பாப்புலாரிட்டிக்கு தான் பண்ணுறாங்க. பட் இன்னும் சீப் வேயாக பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. தேவையில்லாத கண்டென்ட் பேசிக்கிட்டு அவங்க ஏதாவது இன்ஃப்ளூயன்சர்ஸா இல்லைனா ஒரு நல்ல விஷயமா பேசலாம். இப்போ நிறைய நியூஸ் நடக்குது, கொலை நடக்குது, ரேப் நடக்குது. ஏன் இப்போ கூட இந்தியாவில் வந்து எப்படி அங்கே ஈரானில் ஒரு விஷயம் நடந்துச்சோ இந்தியாவில் சிமிலராக சம்திங் எல்ஸ் நடந்துச்சு. ஆனால் அதை பற்றி யாருமே பேசலை. அதுக்கு யாருமே செலிபிரிட்டி போஸ்ட் பண்ணல. அதை பற்றி அவங்க பேசியிருக்கலாம், சண்டை போடலாம். ஏன் மதன் கௌரியே பெருசாக அதை பற்றி பேசல தான் நான் நினைக்கிறேன். ஸோ அவங்க பேசியிருக்கலாம்.
அதை எதுவும் இன்ஃப்ளூயன்ஸராக பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க வீடியோ நான் பெருசாக பார்த்ததில்ல, பட் பார்த்த வரைக்கும் எனக்கு அப்படி பெருசாக தெரியலை. 2 பேர் மேலேயும் மேபி தப்பு இருக்கலாம். மேபி அவங்க மேபி ஏதாவது அப்படி பண்ணியிருக்கலாம், கன்வே ஆகிருக்கலாம். அண்ட் அவரும் செக்ஸிஸ்டாக அவ்வளோ ரொம்ப யோசிச்சது தப்பாக இருந்திருக்கலாம். அதான் இதை பற்றி என்னால் கமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு 2 பேரோட சைடு ஸ்டோரியும் தெரியாது, ஒன் சைடாகவும் எனக்கு ஸ்டோரி தெரியாதனால அவங்க 2 பேரையும் என்னால் சொல்ல முடியல. நான் பார்த்த வரைக்கும் அவர் கொடுத்த அப்ரோச் வேறு மாதிரி இருந்திருக்கலாம். அவங்க போட்ட வீடியோஸ் எதுவும் எனக்கு அஃபண்டடாக இல்லை. ஆனால் A2D வந்து அந்த இஃபான் இஷ்யூக்கும் அப்புறமா மற்ற இஷ்யூக்குமே யாருமே பேசவே இல்லை. ஆனால் பிரியாணி மேன் இஷ்யூக்கு மட்டும் பேசியிருக்காரு. அப்போ அதில் சம்திங் அவங்களுள்ள ஒரு சர்க்கிள், கேங் ஆஃப் சர்க்கிள் இருக்குது, இவங்க ஒரு கேங் ஆஃப் சர்க்கிள் இருக்காங்க. ஸோ அதனால் இது நடந்திருக்கும். பிரியாணி மேனுக்கு முன்னாடி இவங்க ஆரம்பித்தாங்களே A2Dயும் அந்த தமிழ் டெக்கரா, அவங்க தமிழ் டெக்கரா ஞாபகம் இல்லை, அவங்க 2 பேருக்கு தான் ஃபஸ்ட் இந்த இஷ்யூ ஆரம்பிச்சுது. அதில் ட்ரெண்ட் ஆகிறத கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஓகே இது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கு அப்படின்றதுக்காக தான் பிரியாணி மேன் இதை ஆரம்பிச்சிருப்பான்னு நான் கெஸ் பண்ணுறேன். மோஸ்ட்டாக ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க இது ஓகே இது நல்ல வியூஸ் போகுது, ஏன்னா அதை வச்சு அவர் ஒரு படமே எடுத்து போட்டார் A2D. ஓகேங்களா, அப்போ அதை பார்த்துட்டு ஓகே நல்ல ஐடியாவாக இருக்குது அப்படின்னு தான் இவர் இதுக்குள்ளே வந்தார். அதுக்கு பதில் ஒரு லைவ்னு போட்டிருக்காரு, அவர் படமாக போட்டிருக்காரு. ஆக மொத்தம் 2 பேரும் பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க, அதுக்கு நம்மளை யூஸ் ஆகிக்கிறாங்க, அவ்வளோதான். மீறி பண்ணுறது தப்பு தான். தப்பு தான் ப்ரோ, யாராக இருந்தால் என்ன ப்ரோ, தப்பு தான். அது மார்க்கெட்டிங்காக பண்ணுறாங்க, அவ்வளோதான்.